இப்போ படத்துக்குள்ளே இருக்கிற டீகோடிங் அப்படிங்கிறத தாண்டி டைட்டில் கார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இந்த கேரக்டர்ஸோட பேக்ரவுண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத காட்டுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுலேயுமே லோக்கால பொறுத்த வரைக்குமே கத்தனார் வந்து ஒரு தடவை சந்திரா கிட்ட சொல்லும் போது இங்கே இருக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, ஈவிலோ இல்லை குட்னஸோ மட்டும் இல்லை, அதர் வேர்ல்டில் இருந்தும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்குமே இப்போது மற்ற விஷயங்களும் மற்ற கேரக்டர்ஸுமே வந்து அதர் வேர்ல்டில் இருந்து வந்ததாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்குது. அண்ட் இன்னொன்று நம்ம பார்க்கும்போது இஷ்டாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த சினாரியோஸும் காமிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட கேரளா ஃபோக்லோரில் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து இங்கே ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரியான ஒரு பிம்பம் கொடுத்து அதை கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வேம்பயர் டைரிஸ்ல நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ நாச்சியப்பனை வந்து கத்தியால் குத்துனதுக்கு அப்புறமாவும் அவர் மறுபடியும் உயிர் தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த படத்திலேயே கூட காமிச்சிருப்பாங்க. யூஸ்வலாக வேம்பயர்ஸ் மேலே பாஞ்ச அந்த இதயத்தில் பாஞ்ச கத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேம்பயர் டைரிஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த லோக்காலையுமே கூட கத்தனார் வந்து சந்திராவை கொன்னாலுமே மறுபடியும் அந்த கத்தியை எடுக்கும் போது அவங்க உயிர் திழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாச்சியப்பன் உட்பட அங்கே நிறைய அறை காமிச்சிருப்பாங்க சவப்பெட்டி இருக்கிற மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நிறைய பேரும் வந்து சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது ஒரு வாராக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஹோலி கிரேல் கேஃபேல பார்க்கும்போதுமே நாச்சியப்பனை கொல்லும் போது அங்கே இருக்கிறது பின்னாடி வித் ஃபியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து அடித்து வித்தவுட் ஃபியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு விஷயம் இருக்குது பட் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பமும் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது போர்ச்சுகீஸில் இருக்கிற ஒரு வேர்டு. இந்த மாதிரி மைன்யூட்டாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து படத்தில் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்து நோட்டீஸ் பண்ண விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள்.